தன்னுடைய மாநிலத்துக்கு எத்தனை வேலை இருக்கோ, எத்தனை விஷயம் இருக்கோ, எத்தனை லாபமானது இருக்கோ அதை பூரா கேட்டு வாங்குகிறான். அப்போ அந்த ஆள் வந்துக்கிட்டு பீகாரை தன்னுடைய மாநிலத்தை காப்பாற்றணுங்கிறதுல தீவிரமாக இருக்கான். அவன் தான் மனுஷன், அவன் தான் தலைமை. நீங்களும் இருந்தீங்களே 2004 2004 சோனியா காந்தி காங்கிரஸ் இதுக்கு ஆதரவு கொடுத்தீங்களே. பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமார் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதையாச்சும் கேட்டு வாங்கினீங்களா? என்ன கேட்டீங்க? உங்கள் கருணாநிதி என்ன கேட்டார்? இது வேணும் அவருக்கு, எது ஐடி மந்திரி வேணும், எது சம்பாதிக்கிறவருடைய மந்திரியோ நிதியில் மந்திரி வேணும் அப்படின்னு சம்பாதிக்கிற போர்ட்ஃபோலியோவாக கேட்டு வாங்கின கூட்டமாச்சே. நீங்கள் அன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நிதிஷ்குமார் கேட்ட மாதிரி, பீகார் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதையாச்சும் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கேட்டு வாங்கியிருக்கீங்களா? ஐடி மந்திரி எதுக்கு கேட்டீங்க? கனிமொழி ராசாவை வச்சு கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கலான்னு தானே கேட்டீங்க. தயாநிதி மாறன்ட்டு இருந்த ஐடி மந்திரியை வீராராடியோட பேரம் பேசி எப்படி ராசாவுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ் மக்களை பற்றியோ சிந்திச்சு பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பமும் 1,76,000 கோடி கொள்ளையடிப்பது தானே உங்கள் குறிக்கோளாக இருந்தது. அதில் நிதிஷ்குமார் எவ்வளவோ பாராட்டலாமே. அந்த ஆள் தன்னுடைய மாநிலத்துக்காக இதுக்காக அதிக நிதி ஒதுக்கி வாங்கியிருக்காங்க. அப்போ அதிக நிதி ஒதுக்க வாங்காததுக்கு காரணமே நீங்கள் தானே.